அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்காக நானே தேடி ஓடி வந்திருக்கேன். என்னுடைய தோழி, எனக்கு நிறைய தோழிகள் கிடையாது. ரொம்ப லிமிட்டடாக தான் பழகுவேன். ரொம்ப ரிசர்வாக தான் இருப்பேன். ஆனால் இவங்களை எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழியாக எனக்குள்ள ஃபீல் பண்ண ஒருத்தவங்கன்னா இவங்க தான். படங்கள் அப்படின்னு நிறையா பேச முடியாது. எனக்கு நிறைய படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் பார்த்து சில படங்களில் இவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா, மிகையற்ற நடிப்பு. ஒரு மிகை இல்லாமல் ஒருத்தர் நடிக்க முடியும் அப்படின்னா இவங்க தான். ஒரு படத்தில் இவங்க கேரக்டரெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு படத்துக்குமே அந்த கேரக்டருக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு நடிப்பாக அவங்களுடைய இது இருக்கும். இன்றைக்கி அந்த 50 வருஷம் என் பையன் இன்னைக்கு கேட்டால் 50 வருஷம் அவங்களுக்கு நான் போகிறேன் நடிச்சு, 50 வயசு கூட அவங்களுக்கு இருக்காது போ அப்படின்னா. நான் சொன்னேன், வயசே கொஞ்சம் கூட தாண்டா இருக்கும், ஆனால் நடிப்பு வந்தது 50 வருஷம், அப்போ சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்களே அப்படின்னா. நம்ம அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த இயல்புங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து போராட்டங்கள் வழியாக அவங்க பல இடத்துல அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய போராட்டங்கள் அதில் நிற்பாங்க, தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஜனநாயகத்திற்கு நெருக்கமான ஒரு குரலாக அவங்க இருந்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவங்கள பாராட்டுறதுக்கு, ஒரு நடிகையாக மட்டும் அவங்கள நம்ம இன்னைக்கு பாராட்ட வரலன்னு நினைக்கிறேன். பாசிசத்திற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு நெருக்கமான ஒரு குரல் அவர்களுடையது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். நம்ம எப்போவுமே திரையில் இருக்கவங்களையும் அவங்களுடைய கேரக்டரையும் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனால் திரையில் எப்படி இருக்காங்களோ அதே போல் வாழ்க்கையிலையும் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மனுஷியாக அவங்கள நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பப்போ நாங்கள் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போவோம். குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில் நான் கொஞ்சம், அதாவது ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு பிரச்சனை. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கவலையோடு நான் இருந்தப்போ, தனியாக சந்தித்தப்போ அதை பற்றி பேசிட்டு நான் போயிட்டேன். அது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஆனால் அதை என் தோளில் இருந்த அந்த சுமையை எப்படி இறக்கி வைக்கிறதுங்கிறத அவங்க ஒரு ஆலோசனை யோசித்து எப்படி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எனக்கு கொடுத்தது நான் மறக்க முடியாது. ஏன்னா அது எல்லாராலையும் அப்படி யோசிக்க முடியாது. ஒரு படைப்பாளி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது படைப்பாளினால தான் அந்த யோசிக்க முடியும். படைப்பாளின்றது சமூக அக்கறை, பிறர் மீது இருக்கக்கூடிய அந்த நேசம், அந்த நேசத்துடைய அளவை அவங்கக்கிட்ட நான் அளவிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் கூட தன்னுடைய பிரச்சனையாக யோசிக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு மனுஷியும் கூட. அந்த அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க மேலே இருந்த அன்புங்கிறது, நட்புன்றது பல மடங்கு ஒரு மரியாதையாகவும் மாறி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரச்சனையை அவங்க அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தது. தன்னுடைய 50 ஆண்டு கால நடிப்புங்கிறது அவங்க எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணி நடித்தவருக்கு, இவங்க நடித்தாங்கன்னா அந்த படம் இந்த கேரக்டருக்கு வலுவூட்டக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த முக்கியமான ஒரு கேரக்டர்ன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்காங்க அந்த கேரக்டருக்கே. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சி போக முடிஞ்சிருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் ஏற்றிக்கிட்டு ஏதோ பணம் வருது அப்படின்னு நடித்த ஒரு ஆள் இல்லை அவங்க. அதனால் ஒரு தன்னுடைய நடித்த பாத்திரங்களுக்கு மிகையற்ற நடிப்பை கொடுத்தது போல் சமூக பிரச்சனைகளில் தன்னுடைய தோள்களில் ஏற்றிட்டு பிரச்சாரங்களுக்கு, போராட்டங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்க வந்தது, இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். தன்னுடைய ஒரு விஷயம் 2 பாஸ்கர் சக்தி சொன்னதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முழுமையாக அவரை பயன்படுத்தி கொள்ள ஒரு நல்ல ஒரு கதை அவங்கள பயன்படுத்தி அவங்கள மிகப்பெரிய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நடிப்பு திறமையை கொண்டு வரக்கூடிய அஜயன் பாலா போன்றவர்கள்லாம் இருக்கீங்க. ஒரு முக்கியமான ஒரு படத்தை அவங்கள வச்சு அவங்களுடைய உண்மையான நிஜமான ஒரு அவங்களுடைய நடிப்பு திறமையை கொண்டு வரக்கூடிய ஒரு கதையை நம்ம டைரக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யாராவது தமிழில் அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும். அப்புறம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு வேண்டுகோள், அவங்க எழுதணும். ஏன்னா அவங்க கூட பழகுனதை வச்சு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய
அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மென்மையான நுட்பமான உணர்வுகள் எழுத்தின் வழியாக வெளிப்பட வேண்டும். அவங்களால மிகச்சிறந்த படைப்புகளை தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொடர்ந்து எழுதுங்க. நன்றி. பிரச்சனை வந்து அவங்களுக்கான பிரச்சனை கிடையாது. அவங்களே இன்னொருத்தங்களுக்காக எத்தனையோ வருட காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப், ஃபோன் காலில் பண்ண ஹெல்ப் தான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை.